ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். பரந்தூர் மற்றும் ஆவடி உள்ளிட்ட புதிய மெட்ரோ ரயில் திட்டங்கள். ஆசிய முதலீட்டு வங்கி அதிகாரிகள் சென்னையில் ஆய்வு. தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் போராட்டம் 3வது நாளாக நீட்டிப்பு. கடந்த 2 நாட்களில் 6 கோடி ரூபாய் இழப்பு என தகவல். 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வலியுறுத்தி திமுகவினர் மாநிலம் தழுவிய போராட்டம். ரம்ஜான் மற்றும் புனித வெள்ளி நாட்களில் மதுக்கடைகளை மூட வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். புதிய வரி விதிப்பு முறை இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் நல்லது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. இனி தொடர்வது விரிவான செய்திகள். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு இந்தியா சார்பில் 15 டன் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மியான்மர் மற்றும் அதன் அண்டை நாடான தாய்லாந்தில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. மியான்மரில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்து உள்ளதாகவும் சுமார் 800 பேர் காயமடைந்து உள்ளதாகவும் அந்நாட்டு ராணுவ அரசு தெரிவித்துள்ளது. அடுத்தடுத்து நடந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து நேபிடா, மண்டலாய் உள்ளிட்ட 6 மாகாணங்களில் அவசர நிலை மியான்மரில் ராணுவ அரசு பிரகடனம் செய்தது. மியான்மர், தாய்லாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இந்தியாவின் கொல்கத்தா, இம்பால், மேகாலயாவில் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டது. மியான்மர் நாட்டிற்கு இந்திய விமானப்படை விமானம் மூலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டன் விமான நிலையத்தில் இருந்து சுமார் 15 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. கூடாரங்கள், போர்வைகள், சாப்பிட தயாராக இருக்கும் உணவுகள், அத்தியாவசிய மருந்துகள் உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஜூனியர் ஆடவர் சர்வதேச ஹாக்கி உட்பட 5 போட்டிகள் தமிழகத்தில் நடத்தப்பட இருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது குறித்த அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி சென்னை மற்றும் மதுரையில் நடத்தப்படும் என கூறினார். இதற்காக 55 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த போட்டியில் 22 நாடுகள் பங்கேற்க இருப்பதாகவும், இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு உலக ஸ்குவாஷ் போட்டி சென்னையில் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் ஆசிய அலைச்சறுக்கு, ஆசிய இளையோர் படகோட்டுதல் போட்டி ஆகியவையும் தமிழகத்தில் நடத்தப்படும் என உதயநிதி தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெறும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதை கண்டித்து திமுகவினர் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்காக மத்திய அரசு கடந்த 4 மாதங்களாக தமிழகத்திற்கு நிதி வழங்கவில்லை. 4000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிலுவைத் தொகை இருப்பதால் அதனை உடனடியாக வழங்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் திமுகவினர் திரளாக பங்கேற்று மத்திய அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். ரம்ஜான் மற்றும் புனித வெள்ளி நாட்களில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தி உள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், ரம்ஜான் மற்றும் புனித வெள்ளி அன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற நெடுநாள் கோரிக்கையை தமிழக அரசு ஏற்க மறுத்திருப்பது மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் மிக குறைந்த அளவில் இருக்கும் சமணர்களின் திருவிழாவான மகாவீர் ஜெயந்தி அன்று மதுக்கடைகளையும் இறைச்சி கடைகளையும் மூட உத்தரவிடும் தமிழக அரசு, அவர்களை விட பெரும்பான்மை சமூகமாக இருக்கும் கிறிஸ்தவர் மற்றும் இஸ்லாமியர் சமூகத்தினரின் கோரிக்கைக்கு சற்றும் மதிப்பளிக்காதது வன்மையாக கண்டனத்திற்குரியது என்றும் சீமான் தெரிவித்திருக்கிறார். தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் நடத்தும் வேலைநிறுத்தம் 3வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதனால் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது. எல்பிஜி டேங்கர் லாரிகளுக்கான வாடகை ஒப்பந்தத்தில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி உரிமையாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று வரை சுமார் 6 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்து இருக்கின்றனர். பரந்தூர் மற்றும் ஆவடி உள்ளிட்ட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி உதவி அளிப்பது தொடர்பாக ஆசிய முதலீட்டு வங்கி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சென்னையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு
ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி ஏற்கனவே நிதியுதவி செய்துள்ளது. இது தொடர்பான ஆய்வு பணிகளுக்காக அந்த வங்கியின் அதிகாரிகள் சென்னை வந்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் குழுவுடன் இணைந்து தாம்பரம் மற்றும் கிளம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் முதற்கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டனர். மேலும் பூந்தமல்லி தொடங்கி பரந்தூர் வரையும், கோயம்பேடு தொடங்கி ஆவடி வரையும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன குழுவுடன் இணைந்து அவர்கள் ஆய்வு நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் அழுகிய நிலையில் இருந்த 1100 கிலோ தர்பூசணி பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பழக்கடைகளில் நடத்தப்பட்ட ஆய்வின் பொழுது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பழங்கள் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்படுவதாகவும் செயற்கை நிறமிகள் ஏற்றப்படுவதாகவும் கிடைத்த தகவலின் பெயரில் அதிகாரிகள் இந்த ஆய்வில் ஈடுபட்டனர். டெல்லியில் விவசாயிகளுக்கான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்த விவசாய சங்க தலைவர் ஜக்தீப் சிங் தல்லேவாலின் போராட்டம் முடித்து வைக்கப்பட்டதாக பஞ்சாப் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்பொழுது பஞ்சாப் அரசு சார்பில் வாதிட்ட அரசு தலைமை வழக்கறிஞர் தல்லேவால் தண்ணீரை பருகி தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டதாக தெரிவித்தார். மேலும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளை கலைந்து போக செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது என்றும் அவர் கூறினார். மாநில எல்லை பகுதியில் அடைக்கப்பட்டிருந்த சாலைகள் திறக்கப்பட்டு மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. புதிய வரி விதிப்பு முறை இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் நல்ல பலன்களை தரும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நியூ ஜெர்சி மாகாணத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகில் அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என குறிப்பிட்டார். இந்தியர்கள் மிகவும் புத்திசாலிகள் என்றும் பிரதமர் மோடி சிறந்த அறிவாளி என்றும் தெரிவித்த அவர், வரி விதிப்பு தொடர்பாக தாங்கள் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக குறிப்பிட்டார். இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் புதிய வரி விதிப்புகள் சிறப்பானதாக அமையும் என்று ட்ரம்ப் கூறினார். இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் விதிக்கும் வரிகளின் அடிப்படையில் அமெரிக்காவும் வரிகளை விதிக்கும் என ஏற்கனவே ட்ரம்ப் கூறியிருந்தார். இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.